ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரஸ்க்கு வச்சு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ரஸ்க்கு சுகர் மில்க் ஈனோ வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ரஸ்க்கு ஒவ்வொன்றத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இப்போ நைஸாக பவுட்ரு பண்ணணும். கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நைஸாக இது பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கேக்கும் செம்ம சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட சுகர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். ஈனோவும் ஆட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் ஆட் பண்ணலாம். என்கிட்ட கேக் டின் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு குண்டா பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவன் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இன்னொரு நாள் நான் அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்றதை நீங்களே பார்க்குறீங்க. பார்க்கவே செம்மையாக இருந்தது. கேக் வெந்துருச்சான்றது ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கேக்கில் ஒட்டாமல் வரணும். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கேக்கு. இப்போ இதை நம்ம கவுத்து எடுத்துடலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை பார்க்குறீங்க. ஓகே, பட்டர் ஷீட்டை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. தொட்டு பார்க்கும்போது பஞ்சு மாதிரி. நான் இன்றைக்கி க்ரீம் யூஸ் பண்ணி பண்ண போகிறதுனால இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். க்ரீமும் நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான், எக் ஒயிட்டை வச்சு. அந்த ரெசிபியும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் போடுறேன். மேலேயும் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணலாம். டிசைன் நான் அவ்வளோக்கா பண்ணலை. இருக்கிற க்ரீம் வச்சு கொஞ்சமாக ஸ்டார் மாதிரி கோடு மாதிரி போட்டு வச்சுருந்தேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுகர் வச்சு ஒரு கேண்டி மாதிரி பண்ணியிருந்தேன் ஹார்ட் ஷேப்பில். அதுவுமே செம்மையாக வந்திருந்தது. அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேக் அப்படியே சும்மா சூப்பராக இருந்தது. மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவி விட்டேன். நம்மளுக்கு இப்போ கேக் ரெடி. வாங்க கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த கேக் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.